ஓம் நம சிவாய. உங்கள் வாழ்க்கையின் ரகசியங்களை வெளிப்படுத்தும் ஜோதிட உலகிற்கு வரவேற்கிறோம். மனதில் நினைத்து ஒரு நிமிஷம் எடுத்த காரியம் வெற்றியடைவதற்கும் ஜோதிட ஞானம் மனதிற்குள்ளே பதிவதற்கும் எல்லாமல்ல இறைவன் ஆசீர்வாதம் செய்யும்படி பிரார்த்தனை செய்கின்றோம். நன்றி. அனைத்து உயர்நிலை மற்றும் மேல்நிலை அடிப்படை மாணவர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு பாவகம் என்ற தலைப்பிலே பல கருத்துக்களை இந்த வகுப்பிலே அலசி ஆராய இருக்கின்றோம். அதாவது 12 பாவகத்தில் 2ஆம் இடத்திற்கும் குடும்பத்திற்கும் சம்பந்தம் அதிகம். ஏனென்று கேட்டால் இந்த 2ஆம் இடம் என்பதுதான் குடும்பஸ்தானம் என்று சொல்கிறோம். 7ஆம் இடம் என்பது கலஸ்திரஸ்தானம், அதாவது ஆண்களுக்கு பெண்ணினுடைய வரவு, ஒரு பெண்ணாக இருந்தால் ஆண்களுடைய வரவு என்று சொல்லுவார்கள். அந்த அடிப்படையிலே 2ஆம் இடம் என்பது எதையெல்லாம் குறிக்கக்கூடிய காரகத்துவம் என்பதை நான் இப்போது ஒரு பட்டியல் போடுகிறேன். தயவு செய்து அதை நோட்டிலே எழுதி கொள்ளுங்கள். அதாவது 2வது பாவகம் நல்வாழ்வு, கல்வி, அதாவது பள்ளிக்கூட கல்வி, அதுக்கடுத்து இடதுகண், பெரும் தனம், வாக்கு, இப்ப சில விஷயங்கள், இது முக்கியமான விஷயங்கள். இது போக சில விஷயம் சொல்றேன், அதை நோட் பண்ணிக்கங்க. நல்வாழ்வு, குடும்பம், அதே முக்கியம். அதுக்கடுத்து சாஸ்திர கேள்வி ஞானம், நாக்குன்னா என்ன தெரியுமா? சுவை. 2ஆம் லக்கணத்திலிருந்து 2ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் காரமான பொருளை விரும்பி சாப்பிடுவாங்க. லக்கணத்திலிருந்து 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் இனிப்பை விரும்பி சாப்பிடுவாங்க. லக்கணத்திலிருந்து 2ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் கசப்பான பொருளை விரும்பி சாப்பிடுவார்கள். லக்கணத்திலிருந்து 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் புளிப்பு சுவையை விரும்பி சாப்பிடுவார்கள். லக்கணத்திலிருந்து 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் அவர்களுக்கு கசப்பு ரொம்ப பிடிக்கும். இது எத்தனை பேருக்கு கரெக்டா இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். லக்கணத்திலிருந்து 2ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் காரம், பாயாசத்துல கூட 2 ஸ்பூன் மிளகா பொடியை போட்டு சாப்பிடுறதெல்லாம் இருக்கு. லக்கணத்துல காரம் கரெக்டா இருக்கு. ஆனா செவ்வாய் சொன்னீங்க கசப்பா, அது ஒத்து வரலங்க ஐயா. அது கொஞ்சம் உங்களுக்கு 2மே இருக்கா? இல்ல எனக்கு இல்ல, தம்பிக்கு இருக்கு.
என்னன்னா செவ்வாய் இருக்கு ஐயா லக்னத்துக்கு செவ்வாய்க்கு 2ஆம் இடத்துல. காரம், ஆனா கசப்பு வரல, காரம் தான் வருது. ஆனா வரும். இல்ல கசப்பு. சனி புளிப்பு வரும், செவ்வாய் காரம் தானே வரும் ஐயா. அப்படி வராதா? எந்த புத்தகத்துல போட்டிருக்கு? புத்தகத்துல போடல, நான் சொல்றேன். நான் சொல்றது ஆதாரத்துல சொல்றேன். ஜோதிட களஞ்சியம்ன்ற நூல்ல இருக்கக்கூடியது. இது கரெக்டா வருது. 2ஆம் இடத்துல குரு இருக்கு, வீட்டுக்காரமாக்கும். எப்ப பார்த்தாலும் இனிப்பா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. கரெக்டா இருக்கு. நான் நிறைய வந்து ஆய்வு பண்ணிட்டு இந்த விஷயத்துல சொல்றேன். இயற்கையான இனிப்புன்னு எடுத்துக்கலாம் ஐயா. இயற்கை இனிப்பு. சுக்கிரன் வந்து நம்ம ஸ்வீட்ஸ் அந்த மாதிரி இனிப்புன்னு சொல்லுவாங்க ஐயா. ஆனா எனக்கு தெரியல, நீங்க மூல நூல்ல இருக்குன்றீங்க. சுக்கிரன் புளிப்பு. சுக்கிரன் வந்து புளிப்பு. யாருக்கு இருக்கு அவங்க மட்டும் சொல்லுங்க. எனக்கு இருக்கு, நீங்க சொன்னது கரெக்டா இருக்கு அப்படி சொல்லுங்க. இல்ல இருக்கு, எனக்கு அது பிடிக்காது. சூரியன் இருக்கு, காரம் பிடிக்கும் ஐயா. சந்திரன் இருந்தா என்னங்க ஐயா? சூரியன் இருக்கு, காரம் பிடிக்கும். சந்திரன் இருந்தா தோப்பு ஓகே, தோற்கக்கூடியது பூரா முடிக்கும். சந்திரன் இருந்தால் இருக்காமா? சரி, பேச மாட்டீங்க. இருக்குங்கய்யா. ஐயா ராகு கேதுங்கய்யா. ராகு கேதுக்கு இல்ல. சரி ரைட், இப்ப பாப்போம். இதை விட முக்கியமானது பாருங்க. இடது கண்ணு சொல்லிட்டேன். இடது கண் 2ஆம் இடம், வலது கண் 12ஆம் இடம். வலது கண் 12ஆம் இடம். நல்லா கேட்டுக்குங்க. இதே மாதிரி ஒரு 15 விஷயங்கள் இருக்கு. அதுல மனிதனை அதிகமாக பாதிப்புக்கு உள்ளாவது மற்ற நல்லது நடக்கக்கூடிய விஷயங்கள் பூரா இதுதாங்க. நல்வாழ்வு, கல்வி, இதைத்தான் நம்ம விளக்கமா பார்க்க போறோம். இடது கண், பெருந்தனம், பாபு, குடும்பம், சாஸ்திர கேள்வி ஞானம். சாஸ்திர கேள்வி ஞானம்னா இப்ப நம்ம படிக்கிறதே ஒரு சாஸ்திர கேள்வி. ஜோதிடம் என்பது ஒரு வகையான கல்வி. இதுல நான் கேள்வி கேளுங்கன்னு சொல்றேன். ஒரு சிலர் கேள்வி கேட்க அவங்களுக்கு தேர்ந்த சாஸ்திர ஞானம் இருக்குன்னு அர்த்தம். கேள்வி கேட்காதவங்களுக்கு பூராமே அந்த 2ஆம் இடம் பாதிப்புக்கு உள்ளா இருக்கு அப்படின்னு அர்த்தம். வேற கிடையாது. அதே சாஸ்திர கேள்வி ஞானம். கேள்வி கேட்கறதுக்கு ஒரு ஞானம் வேணும், அறிவு இருக்கணும், சிந்தனை இருக்கணும். அப்படி இருந்தா தான் நம்ம கேள்வி கேட்க முடியும். அது இல்லை அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா கேள்விகள் கேட்க மாட்டோம். அந்த அடிப்படையில இருக்கு. ஓகேவா? இதுகளை பற்றித்தான் நம்ம பார்க்க போறோம். 2ஆம் இடத்தில் பாவக்கிரகங்கள் அமர்ந்து இருப்பது நல்லதல்ல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தெரிஞ்சுங்க. 2ஆம் இடத்துல பாவக்கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியனோ, சனியோ, செவ்வாயோ, தேய்பிறை சந்திரனோ அமர்வது நல்லதல்ல. 2ஆம் இடத்தில் சுவர்கள் அமர்வது சிறப்பு. 2ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற கிரகம் இருந்து அது திசாபுத்தி நடைமுறைக்கு வந்து விட்டால் பணம் காசு 8 திசையில் இருந்தும் தேடி வரும். ஆனால் தாய்க்கு 10 பைசா கொடுக்க மாட்டான். நல்லா கேட்டுக்குங்க. 2ஆம் இடத்தில் தீய கிரகங்களாக இருக்கக்கூடிய சூரியனோ அல்லது செவ்வாயோ அல்லது சனியோ வந்து உச்சம் பெற்று அமர்ந்திருந்தால் அவனுக்கு 8 திசையிலும் இருந்து பணம் வரும். பெத்த தாய்க்கு 10 பைசா கொடுக்க மாட்டான். 2ஆம் இடத்தில் சுப கிரகங்கள் இருந்தால் சுமங்கலியாக இறப்பாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? கணவனுக்கு முன்பாகவே அவள் இறந்து போவாள் அப்படின்னு அர்த்தம். இந்த 8ஆம் இடத்துல சனி இருந்தா வாக்குப்பளிதம் ஏற்படும். இந்த 2ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் வாக்குப்பளிதம் ஏற்படும். நம்ம ஜோசிய படிக்கக்கூடிய 2ஆம் இடத்துல சனி இருந்தா அவங்களுக்கு அறகுறையா தெரிஞ்சுட்டு அவங்க என்னென்ன சொல்றாங்களோ அது அப்படியே நடந்துரும். 2ஆம் இடம் புரியுதா? 2ஆம் இடத்தில் ராகு இருந்தால்
வாக்கில் ஒரு வசீகரம் ஏற்படும். பேசியே யாரையும் வீழ்த்திடுவாங்க. இந்த ரெண்டுக்கும் யாராவது ஒருவருடைய ஜாதகம் ஞாபகத்துக்கு வருதா? 2ஆம் இடத்தில் சனி இருந்தால் வாக்கு பலிதம் கொடும். 2ஆம் இடத்தில் ராகு அமர்ந்தால் வாக்கினில் வசீகரத்தை உண்டு பண்ணுவான். யாருடைய ஜாதகமாவது பேசானவங்க ஜாதகத்துல நீங்க ஆய்வு ஒண்ணு பண்ணிருக்கீங்களா? இல்லையா, நான் பார்த்ததுல இல்லையா. மறைந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஜாதகத்தில் 2ஆம் இடத்தில் சனி இருக்கும். மறைந்த முன்னாள் முதல்வர் முத்தமிழ் அறிஞர் கலைஞருடைய ஜாதகத்தில் 2ஆம் இடத்தில் ராகு இருக்கும். அவருடைய பேச்சில் ஒரு வசீகரம் உண்டு. நான் ஒரு 10 அடி கேப்ல அவரை சந்திச்சு பேசியிருக்கேன். கலைஞருடைய கை என்னுடைய தோள்பட்டையில விழுந்து நான் நடந்து போயிருக்கேன். திருச்சியில நடந்த அறிவாலயம் திறப்பு விழாவின் போது முத்தமிழ் கலைஞர் அவர்களுடைய தலைமையிலே 3 மணி நேரம் மேடையிலே அமர்ந்து நான் பேசியிருக்கிறேன். கலைஞர் கீழே உட்கார்ந்து அந்த பேச்சை கேட்டிருக்கிறார். அவருடைய பேச்சை இந்த உலகமே வியக்கும். பேச்சாற்றலுக்கு அவ்வளவு ஒரு வசீகரமாக இருக்கும். ஒரு முறை சிறைச்சாலையிலே கலைஞர் இருந்திருக்கிறார். அப்போது அங்க இருக்கிறவங்க ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய செல்லுல இருக்கக்கூடிய கைதியை சொல்லியிருக்காங்க, ஐயா இவர் தான் கஞ்சா கடத்துறதுல ஃபேமஸ், பல முறை ஜெயிலுக்கு வந்திருக்காருயா அப்ப பேசியிருக்காங்க. கலைஞர் சொன்னார உடனே, ஓ இவர் அல்லவா சிறைக்கா சிங்கம் அப்படின்னாராம். சிறைக்கு கஞ்சா சிங்கம் அஞ்சா சிங்கத்தை கஞ்சா சிங்கம் ஆயிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்பாயினியா சிந்திக்காம டப்புன்னு அடிக்கக்கூடிய ஆற்றல் 2ஆம் இடத்தில் ராகு என்றால் அது நடக்கும். அவன் பேச்ச பிறரை மயக்கி விடுவான் அல்லது ஏமாற்றி விடுவான். ஓகேவா? ரைட். 2ஆம் இடத்தில் புதன் இருந்தால் யாரு மைக் ஆன் பண்றது? தயவு செய்து மேடம் பாத்துக்கிட்டே இருங்க. மைக் ஆன் பண்ணாங்க டிஸ்டர்ப் பண்ணாலும் அடுத்த நிமிஷம் ரிமூவ் பண்ணி விட்டுருக்கேன். 2ஆம் இடத்தில் புதன் கல்வியில் உயர்வு உண்டு. நம்ம உங்களுக்கு யாராவது சொல்லுங்க, இது எனக்கு இருக்கு அது இருக்குன்னு சொல்லுங்க. 2ஆம் இடத்தில் புதன் இருந்தால் கல்வியில் உயர்வு உண்டு. 2ஆம் இடத்தில் புதனும் சந்திரனும் இருந்தால் கவிபாடும் ஆற்றல் உடையவன். 2ஆம் இடத்துல புதனும் சந்திரனும், நீங்க புதன் சந்திரன் சொல்லுவாங்க, 2ஆம் இடத்துல இருக்கு இவருக்கு கவியே வரல அப்படின்னா அந்த ஸ்தானத்தை நீங்க பாத்துக்கணும். இப்ப கும்ப லக்கணத்துக்காரனுக்கு 2ஆம் இடத்துல புதனும் சந்திரனும் இருக்கு, அங்கே புதன் நீசம், அப்ப அது சூட் ஆகாது. அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். விருச்சிக லக்கணத்துல முன்னாடி என்னது துலா லக்கணத்துல பிறந்தவனுக்கு 2ஆம் இடம் விருச்சிகமா வரும். அங்க சந்திரன் நீசம், அங்க போய் சந்திரனும் புதனும் இருந்தா இவர் கவிதை பாட மாட்டேங்கிறாரு அப்படிலாம் சொல்லக்கூடாது. அந்த இடம் ஓரளவுக்காவது ஸ்தான பலம் இருக்க வேண்டும். எந்த ஒரு கிரகம் அமர்ந்திருக்கோ அந்த கிரகத்தினுடைய வீடு கொடுத்தவன் ஆட்சியாகவோ உச்சமாகவோ திரிகோணத்திலேயோ கேந்திரத்திலேயோ இருந்தால் அது மிகச்சிறப்பு. அந்த திசையில் மிகச்சிறந்த வெற்றியை அடைவான். சரி, அதுக்கடுத்து 2ஆம் இடத்தில் புதனும் சுக்கிரனும் அமர்ந்தால் அந்த திசை வந்தால் அவன் ஒரு மிகப்பெரிய மேடை பாடகன் ஆவான். யார் சார் மைக் ஆன் பண்றது? மேடம் மைக் ஆன் பண்றது யாரு? சொல்லுங்க. யாரு மைக் ஆன் பண்றது? மைக் ஆன் பண்றது யாரு? ஒரு நிமிஷங்க. அவங்கள ரிமூவ் பண்ணி விடுங்க. இப்போதைக்கு கேட்காதீங்க. இப்ப எல்லாரும் ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்காங்க. இவரு சும்மா விளையாட்டுத்தனமா. 2ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் இருந்தால் அவர்கள் மிகப்பெரிய பாடகர்கள்.
நான் பல பாடகர்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செஞ்சிருக்கேன். 2ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும் இருந்து மிகப்பெரிய பாடகரா வந்திருக்காங்க. சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இது பொருந்துமா? ஏன்னா அங்கே சுக்கிரன் 2ஆம் இடத்துல கன்னி வீட்டுல நீசம், புதன் உச்சம் ஆட்சி இருந்தாலும் நீச பங்கமாயிரும். ஏன்னா புதன் கூட இருக்கிறதுனால சுக்கிரன் நீச பங்கமாயிரும், பாடகனாக இருப்பார்கள். அப்ப ஸ்தான வலிமையை பொறுத்து அவர்கள் மாறுவார்கள். இப்ப ஸ்தான வலிமை நல்லா இருக்கு, 2ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கு, குருவோடைய பார்வையெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னா அவன் திரை இசை பாடல் பாடக்கூடிய பாடகனாக மாறி விடுவான். இல்ல சுபத்தன்மை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னா பின்னணி பாடகர்கள், இந்த பாட்டு கச்சேரி எல்லாம் போய் பாடி சம்பாதிக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி அவங்க வந்துருவாங்க. அப்ப 2ஆம் இடத்துல இருக்கக்கூடியது, 2ஆம் இடத்தினுடைய அதிபதி கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ ஆட்சியோ உச்சமோ பெற்று சுவர்களுடைய சேர்க்கையோ சுவர்களுடைய பார்வையோ கிடைத்து விட்டால் பேசி பேசி சம்பாதிக்கு பேச்சாளன் ஆவான். வாக்கு நாதனை நல்லோர் காண கூட நோக்க வாக்குதான் அவருக்கு செல்வம் வளருமே வாக்கால் செல்வம் என்று பீராங்கி முனிவர் ஒரு பாட்டிலே எழுதியிருக்கிறார். அப்ப வாக்குநாதன் என்பது லக்கணத்திலிருந்து 2ஆம் இடத்தின் அதிபதி. பார்க்கணும், லக்கணத்திலிருந்து 2ஆம் இடத்தின் அதிபதி இருக்காரு, யாரு கூட கூடியிருக்காரு, யாரு பார்க்கிறார் என்பதை பொறுத்து பேசும் மூலமாகவே வெற்றி வாய்ப்பை அடைவான். மிகப்பெரிய பேச்சாளர் ஆவான். பேசும் தொழிலால் மேன்மை அடைவான். அப்ப பேசக்கூடிய தொழில் என்னென்ன யாராருக்கெல்லாம் அமையும்? ஒரு அரசியல்வாதிக்கு பேச்சாளனா போவான், ஒரு ஆன்மீகவாதிக்கு சொற்பொழிவாளனா போவான், ஒரு வழக்கறிஞர் பேச்சாளனா வருவாரு, ஒரு டீச்சர், ஒரு லெக்சரர். இவங்க 4-5 பேருமே பேசும் தொழில்நுட்பமாகவே அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய பெரும் பொருளை சம்பாதிக்கக்கூடியவர்களாக வருவார்கள். அப்ப நல்லா தெரிஞ்சுக்கங்க, உங்ககிட்ட யாராவது கொடுக்குறாங்கன்னா ஒரு வக்கீலுடைய ஜாதகத்தை எல்லாம் பார்த்தோம்னா இந்த அமைப்பு இருந்தாத்த ஒரு ஃபேமஸான வக்கீலா இருப்பார், துட்டு சம்பாதிக்கக்கூடிய வக்கீலா இருப்பார். இல்லாட்டி அவரு ஒரு சாதாரண ஒரு வக்கீலாத்தே இருப்பார். வக்கீல் பெரிய அளவுல இன்னைக்கு இருக்கு இல்ல, சாதாரண வக்கீல் கஷ்டப்படுற வக்கீலும் இருக்காங்க. அதே உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்றதுக்கு 1 லட்ச ரூபா ஃபீஸ் மினிமம், டிஸ்கஷன் பண்றதுக்கு 1 லட்ச ரூபா கொடுத்தா ஃபீஸ் அப்படின்ற வக்கீல்லாம் இன்னைக்கு இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அந்த அடிப்படையில இந்த 2ஆம் இடத்தினுடைய அதிபதி ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். அப்ப வாக்குநாதனை நல்லோர் காணணும் அல்லது கூடணும். 2ல ஏதாவது ஒண்ணு இருந்துட்டாலே பேசும் தொழில் பேச்சுல அவனை வெல்ல முடியாது. இப்ப நான் பெருமைக்கு சொல்லல, நான் 1995 இருந்து 19 வயதுல இருந்து மேடையில பேசிக்கிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டுல பேசாத ஊர்கள் இல்லை, கிராமங்கள் இல்லை. வெளிநாடுகளுக்கு ஒரு 5 நாடுகளுக்கு போய் தமிழ் சங்கத்துல பேசிட்டு வந்திருக்கேன். பேச்சுதான் எனக்கு ஒரு பெரிய வருமானத்தை கொடுத்தது. 19 வயதுல இருந்து அன்னைக்கெல்லாம் நாங்க பேசும்போது 1995ல 150 ரூபா கொடுப்பாங்க. ஒரு மேடையில பேசுற 150 ரூபா, அது பெரிய விஷயம். அப்ப 150 ரூபான்றது அப்ப எவ்வளவு பெரிய விஷயம். அப்பா 1000 ரூபாய் மேடையில வாங்குறதுக்கு 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷம் பேசி 10 வருஷத்துக்கு அப்புறம் 1000 ரூபாய் எனக்கு வேணும் அப்படி கேட்டு வாங்கணும். அப்பயே படிக்கின்ற காலத்திலேயே அந்த பேசக்கூடிய ஆற்றல் எனக்கு வந்துச்சுன்னா ஏன் ஜாதகத்தை வச்சு நான் ஆய்வு பண்ணி பாக்குறேன். நான் ஏன் பேச்சாளன் ஆனேன், நான் எனக்கு எப்படி பேச்சின் மூலமாக வருமானம் வருகிறது அப்படின்றது யோசித்து பார்த்தா இந்த விதி சரியாக பொருந்தி வருகிறது. அப்ப மீன லக்கணம் 2ஆம் இடத்தினுடைய அதிபதி செவ்வாய் 7ல இருக்கு, குருவுடைய பார்வையில இருக்கு, புதனோடு சேர்ந்து இருக்கு, சந்திரனோடு சேர்ந்து இருக்கு. அப்ப சுவர்களோடு சேர்ந்து இருக்கு, சுவருடைய பார்வை கிடைச்சிருக்கு, நான் பேச்சாளனா ஆனேன். புரியுதா? அப்ப அந்த அமைப்பு இல்லை என்றால் அவர்கள் ஒருபோதும் ஒரு பேசி சம்பாதிக்கக்கூடிய அளவிலே அவர்கள் வரப்போவது இல்லை. புரியுதா? ரைட்டு.
ஐந்தாம் இடத்தினுடைய அதிபதி 6, 8, 12 மறைந்தாலும், நல்லா கேட்டுக்கங்க இந்த விதிய, 2ஆம் இடத்தின் அதிபதி 6, 8, 12 மறைந்தாலும் 2ஆம் இடத்தினுடைய அதிபதியை 6க்குரியவனோ 8க்குரியவனோ 12க்குரியவனோ சேர்ந்தாலும் பார்த்தாலும் குடும்பம் நசியும். அவ்வளவுதான். அவர் குடும்ப வாழ்க்கையில ஏதோ ஒரு பேருக்கு தான் வாழ்ந்துகிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அப்ப 2ஆம் இடம் எக்காரணம் கொண்டு ஒரு மனுஷனுக்கு கிடைக்கூடாது. அதுக்கடுத்து 2இல் குரு பாவக காரக நாஸ்தி விதி. 2ஆம் இடம் என்பது என்னங்க? தனம், காசை 2ஆ பிரிச்சாங்க. 2ஆம் இடம் தனம், 11ஆம் இடம் லாபம். அப்ப 2ஆம் தனத்துக்கு கிரகம் இது கு. 11ஆம் இடத்தினுடைய லாபத்துக்கு காரணம் கிரகம் எது சொல்லுங்க? போன வாரம் தானே சொன்னேன். புதன். புதன். அப்ப லாபத்தை தரக்கூடியது, தனத்தை கொடுக்கக்கூடியது குரு. அப்ப 2ஆம் இடத்தினுடைய அதிபதியையும் நீங்க பார்க்கணும். ஏன்னா 2ஆம் இடத்தினுடைய அதிபதி 6ஆம் நாள் வருவாங்க. அந்த அதிபதி பார்க்கணும், குருவையும் பார்க்கணும். 2ஆம் இடத்தினுடைய அதிபதி 6, 8, 12 மறைந்து விட்டார் அல்லது அஸ்தமனம் அடைந்து விட்டார். 8ஆம் அதிபதியினுடைய இது பார்வை பட்டு விட்டது என்றால் குடும்ப வாழ்க்கை ஒருபோதும் சிறக்காது. ஐயா நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கான் அப்படின்னா அந்த திசா புத்தி நடைமுறைக்கு வரும் வரை அவன் நன்றாகத்தான் வாழ்வான். ஏன்னா அதுக்கு முன்னாடி உள்ள கிரகம் அவனுக்கு சப்போர்ட் பண்ணும். எப்ப 2ஆம் இடத்தினுடைய அதிபதி வர்றாரோ அப்ப நிம்மதியா குடும்பத்தை விட்டு தெரிஞ்சு ஒரு என்னது கல்யாணம் பண்ணியும் பண்ணாத மாதிரி வாழக்கூடிய ஒரு பிரம்மச்சாரி வாழ்க்கையில வாழக்கூடிய மாதிரி அமைஞ்சு போயிடும். அப்ப 2ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருப்பது பாவக காரக நாஸ்தி விதி. ஏனால் 2ஆம் இடம் என்பது தனத்தை குறிக்கக்கூடிய கிரகம். அப்ப அங்க தனத்தினுடைய காரக கிரகம் இது குரு. அந்த குருவே 2ஆம் இடத்தில் உட்கார்ந்து இருப்பது காரக பாவக நாஸ்தி விதி என்று சொல்வார்கள். ஓகேவா? அப்ப 4ஆம் இடம் என்பது தாய். தாய்க்குரிய கிரகதே சந்திரன். 4ஆம் இடத்தில் திக்பலம் பெற்றிருந்தாலும் அது காரக பாவக நாஸ்தி விதி தான். 5ஆம் இடம் என்பது குரு. குரு உட்கார்ந்து இருக்க கூடாது. ஏன்? குழந்தைக்கு அவனே அதிபதி. அப்ப 5ல குரு உட்கார்ந்து இருந்தாலோ அல்லது 2ஆம் இடத்துல குரு உட்கார்ந்து இருந்தாலோ அது காரக பாவக நாஸ்தி விதி என்ற அடிப்படையில வந்துவிடும். ஓகேவா? ரைட். 2ஆம் இடத்தில் குரு தனித்திருந்தால், அந்தணன் தனித்திருந்தால் அவகீர்த்தி மெத்து. அப்ப 2ஆம் இடத்துல குரு மட்டும் உட்கார்ந்து இருந்தா அவகீர்த்தி தனித்திருக்கும். அவகீர்த்தினா கெட்ட பெயர்னு அர்த்தம். நற்கீர்த்தி என்றால் நல்ல பெயரு. அப்ப அவகீர்த்தி என்பது ஒரு கெட்ட பெயர் சமுதாயத்தில் வாங்கக்கூடியவனாக வந்து விடுவான். எப்ப? 2ஆம் இடத்துல குரு தனிச்சிருந்தால். குரு எந்த இடத்துல தனிச்சிருக்கலாம் சொல்லுங்க? அந்தணன் தனித்து நிற்க அவகீர்த்தி மெத்தம் உண்டு. இது ஜோதிட பழமொழி. அப்ப 2ஆம் இடத்தினுடைய அதிபதி குரு எந்த இடத்துல தனிச்சிருக்கலாம்? கடவுள் ஐயா. சரி, அடுத்து ஐயா தனுசுல இல்ல. நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த சூத்திரத்தை மைண்ட்ல ஏற்றவே இல்லை. 5ஆம் இடத்தின் அதிபதியாக குரு வந்தால் அந்த குரு தனிச்சுத்தான் இருக்க வேண்டும். பஞ்சமத்தோன் பண்புரு ஸ்தானத்தில் தனித்து நிற்க. பஞ்சமத்தோன் பண்புரு ஸ்தானத்தில் தனித்து நிற்க மால் சுங்கன் வேந்தன் நோக்க கெஜத்தையாலும் ஐஸ்வர்யம் வாழ்வான். 5ஆம் இடத்தினுடைய அதிபதி எப்பயுமே தனிச்சுத்தான் நிக்கணும்ன்றா. தனிச்சு நின்றாதான் யோகம்ன்றா. மற்ற கிரகம் எல்லாம் சேர்ந்தா யோகம், பார்த்தா யோகம். ஆனா 5ஆம் இடத்தினுடைய அதிபதி மட்டும் தனிச்சு நிக்கணும்ன்றா. அப்ப 5ஆம் இடத்தினுடைய அதிபதி குருவாக வந்து அவர் தனிச்சு நின்றா யோகம். அந்தணன் தனிச்சு நிற்க நற்கீர்த்தி அதிகம் உண்டு. அப்படி எடுத்துக்கிறது. ஒரு ஜோதிட பழமொழிய அப்படியே பிக்சர் பண்ணக்கூடாது. ஓகேவா? இப்ப இதெல்லாம் நீங்க மைண்ட்ல அப்படியே வச்சுக்கணும் சார். 5ஆம் இடத்தினுடைய அதிபதி எப்படி பார்க்கணும்?
யாரு கூட சேரக்கூடாது. 5ஆம் இடத்தினுடைய அதிபதி உச்சமா இருந்தாலோ ஆட்சியாக இருந்தாலோ அவனுக்கு பூர்வ புண்ணியம் ரொம்ப அதிகம் உண்டுன்னு அர்த்தம். பூர்வ புண்ணிய டெபாசிட் முன்கள் நல்ல புண்ணியத்தை அவனை சேர்த்து போயிருக்காங்கன்னு அர்த்தம். 5ஆம் இடம் தான் உயர் படிப்பு. 2ஆம் இடம் பள்ளிக்கூட படிப்பு, ஸ்கூல் எஜுகேஷன். இந்த 2ஆம் இடம் சரியா ஒரு அமைதியாமல் சுத்தி படிக்கக்கூடிய காலம் வந்துருச்சுன்னா அவன் கல்வியை தொடர முடியாது. டிராப் அவுட். இந்தியா அளவுல வருஷத்துக்கு எத்தனை லட்சம் பேர் டிராப் அவுட் ஆகுறாங்கன்னு தெரியுமா? டிராப் அவுட் அப்படின்னா இடையில நிக்கிறது. வேலைக்கு போயிருவேன், 10ஆம் கிளாஸ் படிப்பேன், 9ஆம் கிளாஸ் படிப்பேன், ஏதாவது வெல்டிங்கு, கொட்டை போடுறது, மைக் செட்டு போடுறது, அப்படின்னு ஏதாவது ஒரு வேலைக்கு கொத்தனார் வேலை கூட போயிடுறான். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்கான். டிராப் அவுட் ஆயிடுறான் பள்ளிக்கூடத்து படிக்காம. ஏன்? இதுதான். திண்டுக்கல்ல ஒரு ஜோசியர் இருக்காரு, என்னுடைய நண்பர் திருப்பதின்னு. அவர் கூட அன்னைக்கு சொன்னாரு, ஐயா இந்த காலத்துல யாரையா படிக்காம இருக்கா? எல்லா பேரும் படிச்சிருக்காங்க, இதெல்லாம் சொல்லக்கூடாதியா, அந்த காலத்துல உள்ள கருத்தியா அப்படின்னாரு. எனக்கெல்லாம் பயங்கரமான கோவம். அப்புறம் ஆதாரபூர்வமா கவர்மெண்டோடைய ஆதாரத்தை அவர்கிட்ட கொடுத்தேன். யாரியா உனக்கு தெரியல, இந்த காலத்திலையும் படிக்காத பேர் நிறைய பேர் இருக்கான், படிக்க முடியாது, படிப்புல தடைபட்டுரும். திடீர்னு அப்ப நோய் படுத்துருவேன், பரீட்சை முடிஞ்சு போயிடும். முழு பரீட்சை தடை ஆயிடுச்சா? இப்ப 10th பரீட்சை நடக்கிறப்ப எத்தனை பேத்துக்கு அம்மா பாக்குது? ஐயா ஒரு கேள்வி. கேள்வி கேளுங்க. 5ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்து அதிபதியா குரு அதுல இருந்தாக்க நல்லதுன்னு சொல்றீங்க. 5ஆம் இடத்து அதிபதி தனிச்சிருக்கணும்னு சொல்லிருக்கேன். அங்க இருந்தாலே காரக பாவக ராசி விதின்னு சொல்லிட்டேல. தனிச்சிருந்தாங்க, தனிச்சிருக்கணும். 5ஆம் இடத்துல அதிபதி அதே இடத்துல இருக்குன்னு சொல்ல சார். 5ஆம் இடத்தின் அதிபதியா குரு வரணும். அப்ப யாருக்கு வருவா? 5ஆம் அதிபதியா சிம்ம லக்கணத்துக்காரங்களுக்கு தனுஷ் 5ஆம் இடம் வரும். ஓகேவா? அப்ப குரு அங்க இருந்தா காரக கோபகநாஸ்தி விதி, அவன் தனிச்சிருக்கணும். அப்ப எங்க மகரத்துல கூட இருக்கலாம், மகரத்துல உச்சம் பெற்று இருக்கலாம். அப்ப 11ஆம் இடம் வந்துருது. அதே இடத்துல இருக்குன்னு நான் சொல்லல, இருந்தால் அது காரக கோபகநாஸ்தி விதி பல பேருக்கு இருக்கு சார். 5ஆம் இடத்துல குரு வீட்டுல இருந்தாருன்னா அவங்களுக்கு 2 ஆம்பளை இருக்கும் சார். எழுதி வச்சுக்கோங்க. 5ஆம் இடத்துல குரு தான் ஆம்பளை பையன் கட்டாயம் ஒரு 2 ஆம்பளை. ஓகே. ஆனா குழந்தை வாக்கியம் இல்லை அப்படின்ற ஒரு விதி இருக்கு. 5ஆம் இடத்துல குரு இருந்தா குழந்தை வாக்கியம் கிடையாதுன்னு. அப்ப மத்ததையும் செக் பண்ணணும். சுக்கரை வீக்கா இருந்தா குழந்தை கிடையாது. அப்புறம் எதுக்கு காரக கோபக நாஸ்தி விதின்னு சொல்லி வச்சா? எந்த கிரகம் அந்த பாவகத்தில் இருக்கக்கூடாது, இருந்தா காரக கோபக நாஸ்தி விதி. அம்மா சொல்லுங்கம்மா, நீங்க எதை கேட்க வந்தீங்களே? ஐயா குரு தனிச்சு 5 தனிச்சு இருந்தா பலன்னு சொன்னீங்க, யான பலன்னு சொன்னீங்கயா. அதுவே 5ல நீசமா இருந்தா என்னங்க? ஐயா 5ல நீசம்னா அதை சொல்லிட்டேல, குரு அதுக்குல அந்த வீட்டுக்காரர். ஐயா இப்ப சனி 2ஆம் பாவத்துல இருந்தா வாக்குப்பளிதன்னு சொன்னீங்கயா. அதுல 8ல இருந்து பார்த்தா வாக்குப்பளிதம் வருமாங்கய்யா? பார்வை சொல்றேன், அடுத்து பார்வை சொல்றேன். 2ஆம் இடத்தை தீய கிரகங்கள் பார்த்தால் இல்லற வாழ்க்கை நொடிச்சு சார். 2ஆம் இடத்தை குறிப்பா 8க்குரியவன் பார்க்க சார். 7க்குரிய பண் கிரகத்தோடு 2ஆம் இடத்தில் அமர்ந்து செவ்வாய் பார்த்து விட்டால் என்ன சொன்னேன்? 7க்குரியவன் 2ல உட்கார்ந்து கூட தீய கிரகங்கள் இருக்கு, ராகு சூரிய, ராகு சனி இருக்கு, பார்த்துருச்சு. என்ன சொன்னேன்? குழந்தை மாறி பிறக்கும்னு சொன்னீங்களா? கைதட்டுங்க, அவர்ல எல்லாத்துக்கும் கைதட்டுங்க. அதாவது மாற்றானுடைய பிந்துக்கு பிறந்தவன், அதைத்தான் டீச்சர்ல சொல்றீங்க. என்ன சொல்றீங்க? ரைட்டா?
ஐயா இன்னொரு டைம் சொல்லுங்க ஐயா. ஏழுக்கு இன்னொரு டைம் சொல்லுங்க ஐயா. ஏழுக்குரியவன் ரெண்டுல உட்கார்ந்து கூட பாவங்களும் சேர்ந்து அமர்ந்து செவ்வாய் ஏதாவது ஒரு பார்வையில பார்த்துச்சா அவன் மாற்று ஆளுக்கு பிறந்த விந்துக்கு பிறந்தவன் அர்த்தம். இந்த ஜாதகமே இருக்கு. எஸ்பிஐ சோமசுந்தர ஐயா போட்டிருக்காரு. நாமக்கல்ல நடந்த விஷயம் அது. நான் ஏற்கனவே சொன்னா புருஷனுக்கு சண்டை வந்து அடி வெளுத்துட்டேன் அந்த அம்மாவை. அடி வெளுத்துன அந்த அம்மா நிஜ பிள்ளைய தூக்கி தோல்ல வந்து இனிமேலும் முடிக்க மாட்டேன் நான் தாலியை கலட்டி மூஞ்சில எரிஞ்சிருச்சு. எரிஞ்ச உடனே அவன் சொல்லியிருக்கேன், டே என் பிள்ளைய விட்டுட்டு போடு அப்படின்னு இருக்கான் கோபத்துல. அதுக்கு அவன் சொல்லிட்டா கோபத்துல, இவன் உனக்கே பறக்க ஆப்பிரிக்கா மண்டியா அப்படின்ட்டு போய் தூக்கிட்டு போயிட்டான். அப்ப என்ன அப்படியே இருக்கா ஐயா? அதுல மேச லக்கணத்துக்கு துலா லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி அதே 2ஆம் இடத்து அதிபதியாவே வருவாங்க. அவங்களுக்கு ஏதாவது விதிவிலக்கு அப்படி இருக்குதா? இல்ல செவ்வா அப்படியாதோ? மேச லக்கணத்துக்கு துலா லக்கணத்துக்கு 2ஆம் இடத்து அதிபதியாவே வருவாங்க இல்லையா? ஆமா, 7ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்தினுடைய அதிபதி வர்றாரு சார். 7 யாரு சார்? 7 சுக்கிரன் அவரே தானே. துலா லக்கணத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதி செவ்வாய், அவர் தான் 2ஆம் இடத்துக்கு அதிபதி. அவங்களுக்கு பொருந்தாது. சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு அவங்களுக்கு பொருந்தாது. 7ஆம் இடத்தின் அதிபதி நல்லா இந்த ரூல்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 7ஆம் இடத்தின் அதிபதி 2ல உட்கார்ந்து கூட பாவ கிரகங்கள் இருக்கணும். ஏதோ 1 or 2 இருக்கணும். 1 இருந்தாலும் இம்ப்ளிமெண்ட் ஆயிரும். இருக்கணும், செவ்வா பார்க்கணும். பார்த்துருச்சுன்னா முற்றான் விந்துக்கு. அப்ப 2ஆம் இடம் வந்து நான் நடத்திக்கிட்டு இருக்கேன் கார்த்தி போல. இப்ப 2ஆம் இடத்துல வந்து இவ்வளவு விஷயம் இருக்கு. ஓகே, இப்ப நம்ம இதுக்கு போயிருவோம். ஃபர்ஸ்ட் இடத்துல எதுக்கு போவோம்? கண்ணு, கண் கண் கண். இதுக்கு என்ன சார் தமிழ்ல? நேத்திரம். இந்த கண்ணை 2ஆக பிரித்தார்கள். இடது கண், வலது கண். இந்த வலது கண் என்பது 11ஆம் இடம், சாரி 12ஆம் இடம். இது 2ஆம் இடம். நல்லா தெரிஞ்சுக்குங்க. இடது கண் என்பது இது என்ன கிரகங்க? யாருக்கா தெரியுமா? இடது கண் என்ன கிரகம், வலது கண் என்ன கிரகம்? நானே சூரியன் ஐயா. சூரியன் சந்திரன் வரும். சரி சரி சரி, வெரி குட் வெரி குட், சூப்பர், எல்லாத்துக்குமே தெரியுது. அப்ப 12ஆம் இடத்தில் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருந்தால் அந்த திசாபுத்தி நடைமுறை காலங்களில் கண்கள் பறிபோகும். கண் பறிபோக 2 வகை. ஒன்று பிறவிலேயே கண் பார்வை இல்லாமல் பிறப்பது. 2வது கண்ணு நல்லா தெரியும். புதுக்கோட்டையில ஒரு ஜோசியர் இருக்காரு, அவருக்கு கண் பார்வை போயிடுச்சு, போச்சு. நான் ரொம்ப நாளா போன்ல பேசிக்கிட்டு மெசேஜ் அனுப்பி பார்க்கவே இல்லை, பதிலும் கொடுக்க மாட்டேன். ஒரு தடவை கோச்சுக்கிட்டேன். அப்புறம் தான் சொல்றாரு, ஐயா எனக்கு கண் இல்லையா போயிடுச்சு. அப்ப 12ஆம் இடத்தில் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து அமர்ந்திருந்து திசாபுத்தி நடைமுறைக்கு வந்து விட்டால் கண் பார்வை பறிபோகும். அல்லது 12ஆம் இடத்தில் சூரியன் மட்டும் இருந்து திசாபுத்தி நடைமுறைக்கு வந்து விட்டால் வலன் மட்டும் பாதிக்கும். கண்ணுல 2 கண் ஒரே அளவு பார்வை கிடையாது. நீங்க ஹைட் பண்ணீங்கன்னா L6 போட்டு ரைட் சைடு லெஃப்ட் சைடு அப்படின்னு போட்டுருப்பாங்க. இங்கிட்டு பவர் வேற இருக்கும், இங்கிட்டு பவர் வேற இருக்கும். ஈக்குவலா இருக்க. ஏன் 12ஆம் இடம் என்பது சூரியன்? சூரியன் அங்கே மறைவு, தொலை தூரத்துல போயிருச்சு. அப்ப கண் பார்வை பறிபோடும். ஒரு தடவை கூட இந்த 2 பையங்க விளையாடுறப்ப இந்த காம்பஸ் கருவி இருக்கு பாத்தீங்களா, அந்த காம்பஸ் கருவி வச்சு ஒருத்தர் இன்னொருத்தர் கண்ணை குத்திக்கிட்டான். கண்ணு குடிச்சு இப்படியே காம்பஸ் கருவி உள்ள போய் அப்படியே ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போறோம். கண் பார்வை பறிவு. ஒரு பொம்பளை ஒரு பையன் குத்தி விட்டான். அப்ப இந்த மாதிரி அந்த டயத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா
பெரும்பாலும் சூரியன் செவ்வாய் இருந்தாலே கண்பார்வை வந்து அவங்களுக்கு கொஞ்சம் மகத்தா இருக்கும், பார்வை கோளாறு இருந்துகிட்டே இருக்கும். ஆமா, அந்த 2 ஒளிக்கரகங்கள் பெரும்பாலும் 6 12 அது அந்த திசாபுத்தி காலங்களில பார்வை ஏற்படும், கண் பார்வை ஏற்படும். இப்ப எனக்கு வந்து சனி திசை சுக்கிர புத்தி நடந்துகிட்டு இருக்கு, அடுத்து வந்து சனி திசை சூரிய புத்தி. சூரியன் கரெக்டா 6ல இருக்காரு, என் கண்ணு இப்பயே அதோடைய வேலையை காட்டுது. ஏன்னா நான் முன்னாடி வச்சிருக்கேன், இந்த டயத்துல இருந்து இந்த டயம் வரையும் கண்ணுல பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி அந்த கண்ணுல பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அப்ப வண்டியில போயிட்டு இருக்க வெயில்ல திடீர்னு இருட்டாயிடும், கண்ணு அப்படி இதாகுது. அப்ப இப்ப அடுத்து இந்த முடிச்சோட சூரிய திசையில நிச்சயம் கண்ணுல லேசர் ஆபரேஷன் ஏதாவது பண்ற மாதிரி வரும். ஏன்னா நம்ம ஜோசியக்காரன் நம்ம முன்னாடியே தெரியணும், ஏதாவது எப்ப போகுதுன்றது தெரியணும். அப்ப இதெல்லாம் வந்து ஒளி மறைந்து புத்தி நடைமுறைக்கு போது பார்வையில் பாதிக்கும். சூரியனாக இருந்தால் வலது கண்ணும், சந்திரனாக இருந்தால் இடது கண்ணும் பாதிப்புக்குள்ளாகும். அடுத்து இத கூட எழுதிங்க, லக்னாதிபதியும் ஒன்றுக்குரியவரும் சுக்கிரனும் கூடி லக்னாதிபதி 2ஆம் இடத்துக்குரிய அதிபதி பிளஸ் சுக்கிரன் கூடி 6, 8 இருந்தால் அவருக்கு பிறக்கும் போதே பார்வை இருக்காது. சூரியன் 3ஆம் இடத்துல இருந்தா பார்வை கிடையாது, பிறக்கும் போதே கிடையாது. சூரியன் 3ல இல்ல, லக்னாதிபதி 2ஆம் இடத்தினுடைய அதிபதி பிளஸ் சுக்கிரன் 6, 8 இடத்தில் இருந்தால் அவரால் பார்க்கும் திறன் இல்லை. ஓகேவா? அதுக்கடுத்து 2ஆம் இடத்தின் அதிபதி சந்திரன் பிளஸ் சுக்கிரன் கூடி 2ல் அமர்ந்தால், 2ஆம் இடத்திலே அமர்ந்திருந்தால் இரவு ஆனால் பார்வை, பகல் பூரா நல்லா கண்ணு தெரியும், இரவான கண்ணு தெரியாது. இந்த கண்ணு தெரியறதுல எத்தனையோ வகை இருக்கு. மாலைக்கண் நோயின்றோம். மாலைக்கண் நோயின்றது சாயந்தரம் சூரிய வெளிச்சம் முடிஞ்சுனாலே அவருக்கு கண் பார்வை போயிடும். இந்த மாலைக்கண்ணை பத்தி எனக்குலாம் எப்ப தெரியல, சினிமால எனக்கு கத்து கொடுத்துச்சு. இந்த கவுண்டமணி ஒரு படத்துல சினிமாக்கு போயிட்டு வருவாரு, திடீர்னு கண்டு போயிடும். அப்ப மனைவி வந்து அப்படி பேசி கூட்டிட்டு வருவாரு, அந்த மாதிரி என்னமோ ஒரு படம், அந்த படத்துல. அப்ப கண் தெரியாது. சந்திரன் 12ல் கெட்டால் ஐயா, இப்போ சடனா வந்து ஒருத்தருக்கு மாலை கண் நோய், இப்ப அப்பாவுக்கு வந்து சின்ன வயசுல அந்த மாதிரி வந்ததுன்னு சொன்னாரு, கோச்சாரத்தினால வந்திருக்கலாமா ஐயா? கோச்சாரத்துல இந்த இணைவு வந்தாலும் வரதுக்கு, ஏன்னா ஒரு 10 நாள் அந்த மாதிரி இருந்தது, அப்புறம் நல்லா ஆயிடுச்சுன்னாங்க. கோச்சாரத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. கோச்சாரம்ன்றது எப்ப நடக்கும் அப்படின்றத சொல்றது கோச்சாரம். அப்ப ஏன் அந்த 10 days ஜாதக கட்டத்துல அது இருந்துச்சுன்னா கோச்சாரத்துல வரும்போது அது எப்ப நடக்கும்ன்றது சொல்லலாம். ஓகே, ஆனா அது கோச்சாரத்துல வந்து நம்ம மனத்துக்கு 2ஆம் இடத்துல சூரியன் சந்திரன் வந்தா கண்ணு போயிடும் அப்படின்னு பார்த்தா இந்தியாவில எத்தனை பேருக்கு போறது? அப்படிலாம் நம்ம எடுக்க கூடாது இல்லையா? ஒரு 10 நாள் தான் இருந்ததுன்னு சொன்னாங்க, அதனால கேட்டேன் ஐயா. அது இப்ப அது இது ஜாதக கட்டத்துல இருக்கும், சூரியன் சந்திரன் வீக்கா இருந்திருக்கும். அப்ப எப்ப அது நடக்கும், எப்ப கண் பறிபோகும் சொல்றேன். அப்ப எப்படா போகும்னா அந்த திசாபுத்தி கரெக்டா வரணும். அப்ப நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம், இந்த வருஷத்துல இருந்து இந்த வருஷத்துக்குள்ள இந்த திசாபுத்தி நடக்குது, அப்ப உங்களுக்கு இந்த டயத்துல கண் பார்வை பறி போகும்னு சொல்லலாம். எத்தனையோ கிஷனா இருக்காங்க கண் பார்வை பறி போனவங்க, ஆணி ஊட்டி, இது ஊட்டி, துளசி போட்டு, இந்த பூச்சி கூட ஒருத்தர் வேலை பார்த்தாருங்க, ஆள் செமத்தவர். 2 வீலர்ல போறப்ப அந்த மழை காலத்துல பூச்சி ஏதோ கண்ணுல போட்டுருச்சு. இவர் என்ன பண்ணிட்டாரு, கண்ணை தேய்ச்சி விட்டாரு. தேய்ச்சோன்னா பூரா கிராட்சி விழுந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. வந்து ஒரு கண் போச்சுங்க. ஆளு அவ்வளவு அழகா இருப்பாரு. இப்ப திண்டுக்கல் மாவட்டம் பழனியில இருக்காரு, கண் பார்வை பூரா போச்சு. ஒரு மலையில 2 வீலர்ல போறப்ப எத்தனையோ பூச்சிகள் கண்ணுல வந்து அடிக்கும். அப்படி அடிக்கும் போது உடனே தேய்க்கிறது வைக்கிறது, அப்ப ஒரு பார்வையே அவருக்கு என்ன ஆயிடுச்சு, போச்சு. எல்லாமே அந்த அமைப்பு இருந்தால் நடக்காமல் இருக்காது, கரெக்டா நடந்துடும். நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகேவா? பாருங்க, அடுத்து சந்திரன் 12ல் கெட்டால், சந்திரன் 12ல கெட்டுச்சுன்னா எந்த இதாக வரணும், தனுசு லக்னமா வரணுமா?
தனுசு லக்கணமா வந்துச்சுன்னா 12ல சூரியன் 12 சந்திரன் நீச்சா முழுச சொல்லலையா ஐயா? எந்த விதிங்க? சூரியனும் லக்கணாதிபதி மற்றும் 2 கூடியவன் பிளஸ் சுக்கிரன். சூரியன் பிளஸ் லக்கணாதிபதி 2 கூடியவன் சுக்கிரன் கூடி 6, 8, 12 மறைந்தால் பிறவி பார்வையற்றவன். நம்ம பொது வழியில குருடு கண்ணு தெரியாதவன் அப்படி பேசிடக்கூடாது. அது அஃபென்ஸ். புரியுதா உங்களுக்கு? அதனால அந்த வார்த்தையை பிறவி பார்வை இழந்தவர் அப்படி சொல்லிடணும். பார்வையற்றவர். ஊமைன்னு கூட சொல்லக்கூடாதுன்றாங்க இன்னைக்கு. பேச்சுத்திறன் குறைந்தவர் அப்படித்தான் சொல்லணும். ஏன்னா செலவுல கூட அந்த வார்த்தைகள் கூட காயப்படுத்த கூடாது. ஏன்னா நம்ம யூடியூப் சேனல்ல எத்தனையோ பேர் பார்வையற்றவர்கள் காதல கொடுத்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பார்க்க முடியாது, விசுவல் கிடையாது. ஆனா காதல் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அவங்க மனசு கொஞ்சம் பாதிக்கும். அதனாலதான் சொல்றேன் பார்வை திறன் குறைந்தவர்கள். சூரியன் லக்கணாதிபதி 2 கூடியவன் மற்றும் சுக்கிரன் கூடி 6, 8, 12 இருந்துருச்சுன்னா அவங்க பிறவி குருடு. ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த தேதி டயத்தை வச்சாரு கண்டுபிடிச்சிடலாம். ஐயா இவன் கண்ணு தெரியாது அப்படின்ட்டு. அடுத்து வர்றேன் பாருங்க. அடுத்து 12 செவ்வாய் பலவீனப்பட்டு அமர இடதுகள் பறிபோகின்றார். 12ஆம் இடத்தில் செவ்வாய் பலகீனமாக அமர. அப்ப செவ்வாய் 12ஆம் இடம்னா எந்த இடம் வரணும்னா சிம்ம லக்கணமா வரணும். சிம்ம லக்கணமா வந்துச்சுன்னா 12ஆம் இடத்துல செவ்வாய் 12ஆம் இடமாவும் வரணும், செவ்வாய் பலகீனமாகவும். அப்ப சிம்ம லக்கணத்துக்கு 12ல செவ்வாய் இருந்து அந்த செவ்வாய் திசை வந்துச்சுன்னா அவனுக்கு இடதுகள் பறிபோகும்னு கட்டாயம் சொல்லிருக்கலாம். நம்ம உறுதியா போயிடும். நம்ம என்ன ஆகணும்னா, என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் சென்னையில இருக்காரு, டாக்டர் சிவகுமார். அவரு இந்த எலும்பு முறிவு ஆன ஆஸ்பத்திரியில போய் டாக்டர் பெருமிஷன் கேட்டு, நான் ஒரு அஸ்ட்ராலஜர் சார், இந்த எலும்பு ஆக்சிடென்ட் ஆகி காலுக்கு கையெல்லாம் உடைச்சு போனவங்களை எனக்கு ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னா அலோவ் பண்ணிட்டார். டாக்டர் போய் பாருங்கட்டாரு. அதே மாதிரி 90 பேர் அந்த அஸ்ட்ராலஜருக்கு உதவி பண்ணிருக்காங்க. ஒரு 10 பேர் கொடுக்க அது காலு கையில எப்பெல்லாம் ஓடு. இப்ப சனியினுடைய காரணத்துவம் ஆய்வு பண்ணி பாக்குறப்ப கரெக்டா இருக்குன்றார். அவங்க ஜாதகம் பூரா தொகுத்து என்ன கொடுத்துருக்காரு. அதே மாதிரி சென்னையில அந்த இது இருக்குல்ல, புற்றுநோய் கழகம் அடையாளம், அங்க போயிருக்காரு. அங்க போய் டாக்டரை பிடிச்சி ஒவ்வொருத்தரா பெட்ல உள்ள கொண்டு போய் சும்மா பேசுறோம்னு தரமாட்டாங்க. அவங்களுக்கு ஹார்லிக்ஸ் பாக்ஸ், இந்த பழங்கள் இதெல்லாம் வாங்கிட்டு போய் கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்க கூட ஃப்ரெண்ட் கிட்ட, நான் அஸ்ட்ராலஜருங்க, எனக்கு ஒரு ஆராய்ச்சிக்காக தேவைப்படுது, உங்களுக்கு எந்த வயசுல இந்த புற்றுநோய் வந்துச்சு, என்ன புற்றுநோய், எவ்வளவு தூரம் செலவு அப்படின்னு அவங்க கிட்ட நல்லா ஒரு நட்பா பேசிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க பிறந்த தேதி, டயம், இடத்தெல்லாம் வாங்கி ஆராய்ச்சி பண்ணி பாக்குறப்ப இந்த வருடம் சொல்றப்ப புள்ள இருக்கு. அப்படியே இருக்கின்றார் டாக்டர் சிவகண்ணன். யாராவது நம்பர் வேணா சிவகுமார். அவரு நிறைய ஜோதிட புத்தகம் போட்டிருக்காரு. வயசு 75 வயசு, கம்மியான வயசு, பல கோடி ரூபா வச்சிருக்காரு. நான் போய் பார்த்துட்டு வந்தேன் சென்னையில். அவர் மட்டும்தான் இருக்கு, தனியா வீட்டு. மயன் அமெரிக்கா, ஓய்வு இல்ல, பையன் குடிப்பது கிடையாது. இந்த 1 கோடி சென்னையா பண்ண போற அப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதனால அவர் நம்பரும் தொடர்பு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு மண்டக்காரர், நல்லா போன்ல கூட நல்லா பேசுவார். ஓகேவா? அப்ப என்ன வந்தேன், 12ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் அந்த திசா புத்தகங்கள்ல கண் பார்வை பறி போகும். அதுக்கடுத்து சூரியனும் செவ்வாயும் 12 சொல்லுங்க. செவ்வாயை நம்ம எதுக்குங்க எடுக்கிறோம்? கண்ணு 12ல இருந்த போகுங்கிறதுக்கு. ஐயா, சுக்கிரன் கண்ணுக்கு சந்திரன் சூரியன் மட்டும் கிடையாதுங்க. இப்ப உதாரணத்துக்கு ஒரு சொல்றேன். 2ஆம் இடம் தனக்காரகன் சொல்லியிருக்கேன். நீங்க குருவை மட்டும் தான் எடுப்பீங்களா? இல்ல, சுக்கிரனை எடுக்குவோங்க ஐயா. 2ஆம் இடத்துல யாரு அதிபதி அவன் எடுப்பீங்களா? சூரியன் எடுப்பீங்களா? ஆமாங்க. ஏன் எடுத்தீங்க?
ஆமா ஆமாங்க ஐயா. மாதிரி இது ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த அர்த்தம் எனக்கு தெரியல. அப்ப எல்லா கிரகமும் சார் நம்ம கண்ணுக்குன்னு பொழுது சூரியனும் சந்திரன் மட்டும் நம்ம வச்சுக்க கூடாது. ஏன் சுக்கிரன் வர்றா? செவ்வாய் வருது. சரிங்க ஐயா. செவ்வாய் வருது 12 வரும்போது இப்ப உறுதிப்படுத்துறதுக்கு எப்படி பார்க்கணும் அப்படின்னா செவ்வாய் வீக்கா இருக்கணும்ட்டாங்க. அப்ப வீடு கொடுத்தவனும் 6-8 மண்டல மறைஞ்சிருக்கணும். அந்த 12ஆம் இடத்தை ஏதாவது ஒரு தீய கிரகம் பார்க்கணும். இப்படி எல்லாம் இருந்தா 100க்கு 100 கன்ஃபார்ம் நடந்துரும் சொல்லிடுறாங்க. ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துறதுக்கு மறுபடியும் அது சம்பந்தமான பல விஷயங்களை வச்சு ஆய்வு பண்ணி அதை உறுதி செய்யணும். சும்மா பார்த்தா 12 செவ்வாய் இருக்குப்பா, அடுத்த வாரம் உனக்கு கண் பார்வை போயிருமாப்பா சொல்லிடக்கூடாது. அடுத்த மாசம் உனக்கு செவ்வாய் திசை வருது போயிடக்கூடாது. அப்ப நல்லதை சொல்றத கூட உறுதிப்படுத்த தேவையில்லை, டக்குன்னு சொல்லிடலாம். நடக்காம போனா சந்தோஷப்பட மாட்டேன். கெட்டது சொல்லும் போது 1க்கு 2-3 தடவை செக் பண்ணி சொல்லணும். நான் இப்ப சொல்லியிருக்கேன், நான் இப்ப 3-4 பேருக்கு ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் சொல்லியிருக்கேன். அது தனியாக நோட்டு போட்டு இது நடக்குதான்னு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒருத்தர் விபத்துல இறந்துருவாருன்னு சொல்லியிருக்கேன். இப்ப இன்னொரு பையன் மேல உயரத்துல இருந்து கீழே விழுந்து இறப்பான்னு சொல்லியிருக்கேன். இன்னும் எல்லாமே 2 இயர்ஸ்க்குள்ளதே நடக்க போகுது. சூரியனும் செவ்வாயும் 4ஆம் இடத்துலயோ 10ஆம் இடத்துலயோ எழுதிக்கீங்க. சூரியனும் செவ்வாயும் 4ஆம் இடத்துலயோ 10ஆம் இடத்துலயோ அமர்ந்து திசாபுத்தி நடைமுறைக்கு வந்தால் உயரமான இடத்திலிருந்து கீழே விழுந்து இறப்பான். குறிப்பாக மலை பிரதேசத்திலிருந்து மேலே இருந்து கீழே விழுந்து இறப்பான். அப்ப நான் இதை உறுதிப்படுத்தி சொல்லும் போது அவங்க அம்மா இருந்தாங்க, அவங்க மாமியார் இருந்தாங்க, மாமனார் இருந்தாங்க. ஒரு விஷயத்த உறுதியா சொல்றேன், இந்த தேதிகள் நடந்துருவியா அப்படின்னு சொல்றேன். இப்ப நான் எவ்வளவு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். சூரியன் செவ்வாய் 4ஆம் இடத்துல இப்படி ஆயிருமா அப்படின்னு ஆகுமான்றதுக்கு 8ஆம் இடத்தை பார்க்கணும். சனி சொல்லுங்க. எனக்கு சனி தசை நடக்கும் போது செவ்வாய் வந்து 12ல நீங்க சொன்ன மாதிரி நீசமா தான் சார் இருந்தது. தனுசு லக்கணம். சனி வந்து 9ஆம் இடத்துல சிம்மத்துல இருக்கு. செவ்வாய் வந்து 8ல சந்திரன் இருக்கு. அப்ப எனக்கு வந்து கண்ணு பிளைண்ட் ஆயிடுச்சு. ஒரு 6 மாசம் இருந்தேன். ஆமா கடவுளு. கிருஷ்ணவேணி சார். ஓ, திருச்சி கிருஷ்ணி. என்ன ஆச்சு? திடீர்னு டியூஷன்லாம் எடுப்போம் சார். அப்புறம் இடது கண்ணு பாதிச்சு, அதுக்கப்புறம் 2வது டிராப்ஸ் விட்டு வலது கண்ணும் பாதிச்சு, அப்புறம் கம்ப்ளீட்டா பிளைண்ட். யாரு புக்கா இருந்தா கூட தெரியாது. ட்ரீட்மெண்ட்ல மறுபடியும் பார்வை. உங்களுக்கு 12ல செவ்வாய் இருந்து வீக்கா இருக்கு. சனி தசை. ஆமா, தசாநாதனுக்கு 12ல செவ்வாய் இருந்து. இப்பதான் சார் அதெல்லாம் இருக்கு. நம்ம என்ன நடந்தது, ஏன் நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டா செவ்வாய் புத்தியில நடந்துச்சு. பாத்தீங்களா? இப்ப ஒருத்தர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கேட்டாரு பாத்தீங்களா, செவ்வாய்க்கும் கண்ணுக்கு என்ன சம்மதம் பாத்தீங்களா? அப்புறம் தான் இல்ல நீங்க பேசுங்க. செவ்வாய் சம்பந்தம் இல்ல நீங்க அந்த டயத்துல சொன்னாதான் அதுக்கு வேல்யூ. அதை தாண்டி சொன்னீங்கன்னா அதுக்கு இதாகி போயிடும். அப்ப நல்ல விஷயம் தானே. பாருங்க, இந்த பாடல் படி கிரகம் அமைந்து அந்த திசாபுத்தி நடைமுறைக்கு வரும்போது அந்த பாடல் என்ன சொல்லி இருக்கோ அது அப்படி நடந்துருது பாத்தீங்களா? ஆனா என்ன ரீசனே தெரியல. மேடம் ஆமாங்க சார், திடீர்னு தான் டியூஷன் எடுக்கும் சாக்பீஸ் பவுடர் ஏதாவது விழுந்துச்சுன்னு நினைச்சேன். ஏதோ தூசி விழுந்த மாதிரி இருந்தது. ஹாஸ்பிட்டல் போனா டிராப்ஸ் விட்டுட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்க கடைசி ஒரு பார்வை போச்சு, 2 கண்ணும் கம்ப்ளீட்டா பிளைண்ட் ஆயிட்டேன். அப்புறம் திருப்பி இப்ப ஓகே சார். அப்புறம் மேரேஜ் ஆகி திருப்பி டியூஷன் எடுத்து. மேம் நீங்க கொஞ்சம் தப்பா நினைச்சீங்கன்னா உங்களது கொடுக்க முடிஞ்ச கொடுக்கலாமா? எனக்கு தனிப்பட்ட முறையில பரிமாற்றம் நிறைய இருக்கு சார். இல்ல, ஏன்னா அந்த பீரியடோட அந்த இயர் கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம் மேம். நீங்க கண்டுபிடிங்க. ஓகே, நீங்க கண்டுபிடிங்க. இவங்க என்ன சொல்லிட்டாங்க, சனி திசையில திசாநாதனுக்கு புத்தினாலே 12ல இருக்கான் செவ்வாய். அப்ப கண் பார்வை பாதிச்சுன்றாங்க. அப்ப அந்த சனி திசை செவ்வாய் புத்தி எப்பன்றது பாருங்க. அந்த வருஷம் ஆச்சான்னு கேளுங்க, அவங்க ஆமான்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். உங்க டேட் ஆஃப் பர்த் அதை மட்டும் கொடுக்குறீங்களா மேம்? கொடுக்கேன் சார். எனக்கு வந்து பாவக பரிமாற்றம், அப்புறம் சார பரிவர்த்தனை எல்லாமே இருக்கு. எடுத்துக்காட்டு ஜாதகத்துக்கு ரொம்ப மேட்சா இருக்கும் சார். அப்ப உங்கள போட்டுருக்கோமா? போட்டுடலாம் ஐயா. ஒரு யூடியூப்ல உங்க பேரை சொல்லாம
நம்ம டேட்டா okay பத்தி sir, டயத்தை மட்டும் சொல்லி வேணா ஒரு இது போடுவோம், ஒரு 10 பாயிண்ட் சொல்லுவோம். கண்ணுக்கு எக்ஸாம்பிளா வச்சு Okay, sir. கொடுத்துடலாம் ஐயா. அந்த டைம்ல வந்து மேடம் கண்ணுக்கு மட்டுமே நான் 100 பாயிண்ட் வச்சிருக்கேன். இப்ப உங்களுக்கு சொல்றது வெறும் 10 பாயிண்ட் மட்டும் தான். 100 வச்சிருக்கேன். 100 கரெக்டா இருக்கு. ஓகேவா? சரி, இப்ப கண்ணை முடிச்சாச்சு. அடுத்து வாக்கு. வாக்குக்கு 2ஆம் இடம் தாங்க முக்கியம். வாக்குக்கு 2ஆம் இடம். இந்த வாக்குக்கு என்னங்க காரக கிரகம்? வாக்குக்கு காரக கிரகம் அது புதன். வெரி குட். வேற புதன் தான் மெயின் ஐயா. வாக்குக்கு 2ஆம் இடத்தின் அதிபதி பாருங்க, 2க்குரியவனும் புதனும் சேர்ந்து 6, 8 அமர்ந்து விட்டால் பிறவி ஊமை. எனக்கு தெரிஞ்ச ஒரு டீச்சர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சரா இருக்காங்க, ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. அவங்க பேரனுடைய ஜாதகத்தை கொடுத்தாங்க. வாங்கி பார்த்த உடனே இந்த பையன் பேச மாட்டானே அப்படின்னு சொன்னேன். முதல்ல அழுதுட்டான். ஏன்னா அவன் வந்ததே அழுதுட்டேன். இவன் பேச அம்மா அப்பான்னு கூட சொல்ல மாட்டேங்கிறியா அப்படின்ட்டு. நான் டக்குன்னு அவங்க அழுதோடனே நான் ஊமைன்னு சொல்லிட்டேன்னா அப்ப கதறி அழுதுருவாங்க. கரெக்டா இருக்கு. 2ஆம் இடத்தின் அதிபதியோடு புதனோ சுக்கிரனோ, அடுத்து வர்றேன், புதனை மட்டும் நீங்க எழுதிக்கீங்க. 2ஆம் இடத்தினுடைய அதிபதி பிளஸ் புதன் சேர்ந்து 6, 8ல உட்கார்ந்துட்டா ஊமை அப்படின்னு அர்த்தம். பிறவி ஊமை, பேச முடியாது. அதுக்கடுத்து 3ஆம் அதிபதியும் லக்கணாதிபதியும் 2க்குரியவனும் சேர்ந்து இருந்தாலும் ஊமைன்றான். 3ஆம் இடத்தின் அதிபதி பிளஸ் லக்கணாதிபதி பிளஸ் 2ஆம் இடத்துக்குரியவன், அது யாரா இருந்தாலும் சரி 2ஆம் இடத்துக்குரியவன். இந்த 3 அதாவது இப்படியாவது வச்சுக்கோங்க. 1, 2, 3 லக்கணாதிபதி, 2ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி சேர்ந்து எங்கே இருந்தாலும் அவரும் வாய் பேச முடியாத ஊமை. அப்ப அதுக்கடுத்து 1, 2 1ன்னா லக்கணாதிபதி 2ஆம் அதிபதி பிளஸ் புதன் இணைந்து 1, 3, 6 இருந்தால் ஜாதகர் ஊமையாவார். லக்கணத்துல இருந்தாலும் சரி, 3ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 6ஆம் இடத்துல இருந்தாலும் ஊமையாக மாறுவார். லக்கணாதிபதியும் சுக்கிரனும் இணைந்து 6, 8, 12 அமர்ந்தால் அவரும் ஊமை. நான் ஒரு ஆன்லைன் கிளாஸ்ல படிக்கிறேன்னு சொன்னேன். அங்க ஒரு ஆய்வு ஜாதகம் போட்டாங்க. பார்த்தோன்னே இந்த ஜாதகர் பேசுறாரான்னு கேட்டேன். அதுக்கு சரியான பதில் வரல. இன்னைக்கு அல்லது நாளைக்கு தான் வரும். பேச மாட்டா, ஊமையா இருப்பார். காரணம் இந்த ஃபார்முலா அப்படியே இருக்கு. அப்ப வாக்கு ஸ்தானம் 2ஆம் இடத்தினுடைய அதிபதி சுவராக வந்து சுவர்மனை ஏறி சுவர் பார்வை சுவர் சேர்க்கை இருந்தால் மிகச்சிறந்த பேச்சாளனாக இருப்பான். 2ஆம் சுபக்கிரகங்கள் இருந்தால் அவன் பேச்சில் இனிமை இருக்கும். 2ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் பேசக்கூடியதுல இனிப்பு இருக்கும். உண்மை. 2ஆம் இடத்தில் குரு இருந்தால் அவன் கோபப்படாமல் குணவானாக பேசுவான். 2ஆம் இடத்தில் தீய கிரகங்கள் இருந்தால் பேச்சு அணுகுண்டை விட வீச்சு அதிகமாக இருக்கும். இப்ப எனக்குலாம் 2ஆம் இடத்துல கேது பாருங்க, டமகன் கோபம் வருது. யாராவது டிஸ்டர்ப் பண்ணா அவனுக்கு நீக்குங்கன்றேன். உள் மனசுல தப்புன்னு தோணுது. ஆனா இருந்தாலும் அந்த கேதனை விட மாட்டேங்குது. நீக்கு சொல்லு சொல்லு அப்படி இருந்தது. அப்ப பழனிசாமி ஐயாவை நீக்க வேண்டிய சூழ்நிலை வருது. இப்ப அவரே நோண்டுறாங்கன்னு எனக்கு தெரியாது. உங்களை நான் பார்க்க முடியாது, ஏன்னா கேமரா அங்கிட்டு இருக்கு. அப்ப அந்த 2ஆம் இடத்துல தீய கிரகங்கள் இருந்தா அவங்களுக்கு கோபம் அதிகமா வரும். கோபத்துல வார்த்தையை கொட்டி சித்துருவாங்க. எத்தனை பேருக்கு இருக்குங்க? யாருக்காவது உங்களுக்கு இருக்கா? 2ஆம் இடத்துல எனக்கு தீய கிரகம் இருக்கு, நீங்க சொல்றது எனக்கு அப்படி பொருந்துது. இல்ல 2ஆம் இடத்துல எனக்கு எதுவுமே இல்லாட்டி எப்படி பாப்பீங்க? அந்த கிரகம் எங்க உட்கார்ந்து இருக்கு, யாருடைய சேர்க்கை பார்வை, யாருடைய சாரம் வாங்கி இருக்குன்னு பார்த்து அதை வச்சு முடிவு எடுக்கணும். ஓகேவா? ரைட். இப்ப 2ஆம் இடம் முடிஞ்சுங்க. அடுத்து கல்வி. இந்த 2ஆம் இடத்திலேயே கல்வியை எப்படி பாக்குறது? கல்விக்கு கிரகங்க குரு. புரியுதா? கல்விக்கு காரக கிரகம் குரு.
இந்த கல்வி குரு புதன் 2க்குரியவன் சேர்ந்து நல்லா கேளுங்க. ஒருத்தர் கல்வி வருமா, கல்வியில பெரிய ஆளா வருவானா அப்படின்னா 2ஆம் இடம் குரு புதன். இந்த 3 கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ அமர்ந்து விட்டால் கல்விக்கு எப்போதும் தடையே வராது. நான் ஸ்டாப்பா போயிட்டே இருப்பான். அப்ப 2ஆம் இடம் நல்லா இருந்தா பள்ளிக்கூடத்து படிப்பு நன்றாக படிப்பான். 5ஆம் இடம் நன்றாக இருந்தால் உயர்கல்வி டிகிரி நன்றாக படிப்பான். 9ஆம் இடம் நன்றாக இருந்தால் பிஜி மற்றும் ஆராய்ச்சி படிப்பு, எம்பில், பிஹெச்டி, ரிசர்ச் சம்பந்தமாக படிப்பான்.